வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் ஆஃப் டிமாண்ட். கான்செப்ட் ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது மேனேஜரல் எக்கனாமிக்ஸில் இட் இஸ் கன்சர்ன் வித் கன்சியூமர் டிமாண்ட் ஆஃப் அ கமாடிட்டி ஃபர்ஸ்ட் பை த ஃபர்ம். ஒரு நிறுவனத்தில் இல்லை ஒரு ஒரு கம்பெனியில் கன்சியூமர் என்ன தேவை ப்ராடக்ட்டுக்கு அப்படின்றத பார்க்குறது அந்த கான்செப்ட்டுக்கு தான் கான்செப்ட் ஆஃப் டிமாண்ட். மெயினாக எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எந்த ஒரு விஷயங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலும் சரி, மெயினாக அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ப்ராஃபிட், அவங்க சேல்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அவங்களோட டிமாண்டை பேஸ் பண்ணி தான். ஸோ டிமாண்ட் ஆஃப் அ குவாலிட்டி ஆஃப் அ கமாடிட்டி விச் ஹவுஸ் ஹோல்ட் வில்லிங் டு பர்ச்சேஸ் அ டைப் பர்டிகுலர் ஆஃப் டைம். அந்த நேரத்தில் எந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்றது தான் டிசைட் பண்ணி தான் டிமாண்ட் கிரியேட்டர். ஸோ டிமாண்ட் ஆஃப் அ கமாடிட்டி அப்படின்றதுல 3 விஷயம் இருக்குது கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஒன்று, டிசைர் டு அக்வயர் இட், வில்லிங்னஸ் டு பே ஃபார் இட் அண்ட் எபிலிட்டி டு பே ஃபார் இட். டிசைர் டு பை அ ப்ராடக்ட் இஸ் நாட் அ டிமாண்ட். என்னால் வாங்க முடியும் டிசையர் அப்படின்றது மீசர் டிசைர் ஹிஸ் எபிலிட்டி டு பர்ச்சேஸ் அ கார் பட் நாட் டிமாண்ட் பை இட் இஸ் நாட் நேசரி டு வில்லிங் டு பே ஃபார் இட். சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, எ புவர் மேன் டிசைர் டு வில்லிங் டு பே ஃபார் அ கார் இஸ் நாட் அ டிமாண்ட் பட் ஹி லேக்ஸ் ஆர் நெசரிங் பர்ச்சேசிங் பவர். ஒரு புவர்மேன் கார் வாங்க நினைக்கிறார், பட் அவனோட பர்ச்சேசிங் பவர் இல்லை. ஸோ அதே மாதிரி தான். ஸோ பர்ச்சேசிங் பவர் ஒருத்தர் ஒரு ப்ராடக்டை வாங்கணும்னு நினச்சார்னா தட் இஸ் ரிசீஸ் டு அக்வயர் இட். ஸோ டிமாண்ட் ஆஃப் த கமாடிட்டி ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் டு டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிலேட்டிவ் டு கமாடிட்டிஸ், கன்சியூமர் இன்கம், டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், வெரைட்டி ஆஃப் ஃப்ளாக்சுவேஷன் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்தராக டிமாண்டை பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி சேஞ்ச் ஆஃப் அதர் கமாடிட்டி. ஸோ ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் டிமாண்ட் பார்த்திங்க அப்படின்னா 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று, ஜென்ரல் ஃபேக்டர்ஸ், அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு லக்ஸரி குட்ஸ் அண்ட் டியூரபிள்ஸ், அடிஷ்னல் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு மார்க்கெட் டிமாண்ட் அப்படின்னு 3 பிரிக்கிறாங்க. இந்த ஜென்ரல் ஃபேக்டர் ஃபர்தராக 4 விஷயமாக பிரியுது. ப்ரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் இட் செல்ஃப். ஸோ ஒரு ப்ராடக்ட் என்ன ரேட்டில் விற்கிறாங்க, அதோட விலை என்ன அப்படின்றத பொறுத்து அதுக்கு டிமாண்ட் இருக்கலாம். இன்கம் ஆஃப் த கன்சியூமர். ஸோ உங்கள் பொருளை வாங்கக்கூடிய கன்சியூமரோட வருமானம் என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டிமாண்ட் இருக்கலாம். தென் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த கன்சியூமர். ஸோ கன்சியூமர் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க, அவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அதுக்கான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி இருக்குது, இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது பொறுத்து. ப்ரைஸ் ரிலேட்டட் டு த குட்ஸ் விச் இன்க்ளூட் ப்ரைஸ் ஆஃப் சப்ஸ்டியூட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்குடைய காம்ப்ளிமெண்ட் சப்ஸ்டியூட்ஸ் என்ன இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன இருக்குது, இதோட காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு என்ன இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ஸ்னால் என்னன்றதை பின்னாடி பார்ப்போம், சப்ஸ்டியூட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ்ன்றதை. ஸோ அப்படின்றது மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன். ஸோ அடிஷ்னல் குட்ஸ் டு லக்ஸரி குட்ஸ் அண்ட் டியூரபிள்ஸ். லக்ஸரி குட்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், காஸ்ட்லியான அண்ட் டியூரபிள் குட்ஸ் இருக்கக்கூடிய இந்த குட்ஸுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரைஸ். இப்போ எக்ஸாம்பிள் சில நேரத்தில் இன்றைக்கி ஒரு பொருள் இருக்குது, இன்னும் ஒரு மாதத்தில் அந்த பொருளோட விலை கூட போகுது. இப்போ கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு இப்போ நாளைக்கு இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்கும் டேக்ஸ் அதிகப்படுத்த போகிறாங்க கார் பர்ச்சேஸில் அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி பொருள் வாங்குவாங்க. சரியா? குறைக்க போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி யாரும் வாங்க மாட்டாங்க, ஃப்யூச்சரில் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. தென் கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃப்யூச்சர் இன்கம். ஸோ எனக்கு இன்றைக்கி ஒரு 1,00,000 ரூபா இருக்குது என் கையில், ஒரு மந்த்லி இன்கம் வந்துட்டுருக்கு, சம் இன்கம். திடீர்னு எனக்கு அடுத்த மாதம் 4,00,000 ரூபா வரப்போகுதுன்னா, நான் இந்த மாதிரி லக்ஸரி குட்ஸில் நான் எதாவது வாங்க போகிறேன் அப்படின்னா நான் அன்றைக்கி தான் வாங்குவேன். ஸோ இன்றைக்கி எனக்கு 4,00,000 ரூபா இருக்குது, ஆனால் அடுத்த வருஷமோ இல்லை அடுத்த மாதமோ என்கிட்ட குறைய வருமானம் அப்படின்னா, ஸோ என்னோடய இன்கம்மை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், டிசைன் பண்ணுவேன். ஸோ இந்த அடிஷ்னல் ஃபேக்டர் ரிலேட் டு மார்க்கெட் டிமாண்ட், பாப்புலேஷன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்தியா அண்ட் சைனாலாம் பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன். அடுத்து சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் அவங்க டெமோக்ராஃபிக் வேரியபிள்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் மெத்தடில் இருக்கிறனால இதுவும் என்ன பண்ணுன்னா மார்க்கெட் டிமாண்டை க்ரியேட் பண்ணும், அடிஷ்னல் மார்க்கெட் டிமாண்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தி டிமாண்ட்ஸ் டிட்டர்மைன்ஸ் என்னெல்லாம் இந்த டிமாண்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி. நார்மலாக என்னென்னா ஒரு கன்சியூமர் ப்ரைஸ் டிஸ்க்ளைன் ஆகும்போது அதிகமாக வாங்குவார், அதே மாதிரி ப்ரைஸ் கூடும்போது கம்மியாக வாங்குவார். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எ ஃபால் இன் நார்மல் ப்ரைட் ரூட்ஸ் டு கன்சியூமர் டு பர்ச்சேஸ் மோர். அதாவது என்னென்னா ஒரு பொருள் 10 ரூபாய் இருக்குது, ஒரு பேனான்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அந்த பேனா ஒரு 100 ரூபாய் உங்கள் கையில் இருக்குன்னா 10 பேனாக்கு எவ்வளோ வாங்குவீங்க? 10 ரூபாய்க்கு 10 பேனா வாங்குவோம் 100 ரூபாய்க்கு. இப்போ இதே ஒரு பேனா 2 ரூபாய் குறைஞ்சிருச்சு, அப்போ அதே 100 ரூபாய்க்கு முன்னால் எவ்வளோ வாங்க முடியும்? 12 பேனா அட்லீஸ்ட் வாங்கலாம், 12 பேனா வாங்கலாம், 12 பேனா வாங்கலாம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 12 பேனா அப்படிங்கும்போது அடிஷ்னலாக 2 கூட வாங்குறீங்க இல்லையா, பை மோர். அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்னென்னா சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட்.
சரியா? அதே மாதிரி உங்களுக்கு பணம் வந்து கூடிருச்சு. இப்போ 10 ரூபாய் இருந்தது 12 ரூபாய் ஆயிடுச்சு. அதே 100 ரூபாய்க்கு நீங்கள் எத்தனை பேனா வாங்க முடியும்? ப்ராபப்ளி ஒரு 8 பேனா வாங்கலாம். ஸோ இப்போ 8 பேனா அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களோட பர்ச்சேசிங் பவர் கம்மியாயிருச்சு. சரியா? இதுக்கு பேர் என்னென்னா இன்கம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எக்கனாமிக்ஸில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்கம் ஆஃப் த கன்சியூமர். ஸோ எப்போயுமே பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கம் ஆஃப் த கன்சியூமர் வந்து கூடிச்சு அப்படின்னா நிறைய பொருள் வாங்குவோம். அதே இன்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா வைஸ் வெர்ஸா இப்போது உங்கள்கிட்ட வருமானம் கூடும்போது அதிகமாக வாங்க செலவு பண்ணுவோம், வருமானம் குறையும் போது என்ன பண்ணுவோம், செலவுகளாக குறைப்போம். ஸோ இதே தான். பட் இது என்ன அப்படின்னா சில குட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாக ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பொருள் அவ்வளோதான், மேக்ஸிமம் அவ்வளோதான் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் அது வாங்க மாட்டீங்க. அதோட தேவைன்றது குறைஞ்சிக்கிட்டே போகும். லைக் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி. இப்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட முடியும்? ஸோ இனிஷியலாக வருமானம் கம்மியாக இருக்கும்போது வீட்டு பக்கத்தில் இருக்க காய்கறி கடை, வீட்டில் தெருவோரத்தில் வைக்கிறவங்கள்ட்ட வாங்குவீங்க. சரி, ரொம்ப கொஞ்சம் வருமானம் போகுது, அதிகபட்சம் போனால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க முடியும், இல்லை ஆன்லைனில் வாங்க முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு வருமானம் போகும்போது இதே தான் வாங்க முடியும், வேறு என்ன வாங்க முடியும் புதுசாக காய்கறி பழங்களில்? ஸோ அப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இன்கம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அதோட டிமாண்டே இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? பட் அப்படி கிடையாது. சில குட்ஸில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வரைக்கும் தான் அந்த இன்கம் வந்து அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஸ்டில் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அந்த டிமாண்டோட லெவல் வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. இட் ஸ்டார்ட் டு டிக்ரீசிங். அதுதான் இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் இன்கம் டிமாண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த குட்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இன்ஃபீரியர் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃபீரியர்ன்றது அதோட குவாலிட்டி ஆஃப் த குட்ஸை பற்றி பெரிய பண்ணுறதில்ல. என்னென்னா அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் அதோட டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அதுதான் அந்த குட்ஸுக்கு பேர் என்னதுன்னா எக்கனாமிக்ஸில் இன்ஃபீரியர் குட்ஸ். தென் ப்ரைஸ் ரிலேட்டட் குட்ஸ். ஸோ பொருட்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் பேஸ் பண்ணி கமாடிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இதில் 2 விஷயமாக சொல்கிறாங்க. ஒன்று அப்படின்னா சப்ஸ்டியூட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட். நான் ஏற்கனவே அந்த இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போதே சொன்னேன், பின்னாடி பார்ப்போம் சப்ஸ்டியூட்ஸ்னால் என்ன, காம்ப்ளிமெண்ட்ஸ்னால் என்னென்னு. உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சரி, காஃபி சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க. டெய்லி ஒரு நாளைக்கு 10 ரூபா கொடுத்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு பெட்ரோல் விலை, டீசல் எல்லாம் ஏறிடுச்சு, காஃபி விலை 4லேருந்து 2 ரூபாய் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி டீ கடையில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன யோசிப்பீங்க, 10 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்குமே, அப்போ எல்லாமே ஏறி இருக்கும். ஸோ 8 ரூபாயில் இந்த டீ 10 ரூபாய்க்கு எடுத்துருக்கும், 10 ரூபாயில் அந்த காஃபி 12 ரூபாய்க்கு போயிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், காஃபி வேணாம் 2 ரூபா கூடிடுச்சு அப்படின்றக்காக கோ ஃபார் டீ அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு பதிலாக இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு போகிறோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் சப்ஸ்டியூட். ஆன் அதர் ஹேண்ட் இன்னொரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து கூடிச்சு அப்படின்னா இன்னொன்று இறங்கும், இல்லை ஒன்று கூடும்போது இன்னொன்று அதோட கூடும். இது இல்லாமல் இது இருக்காது. இப்போது when a price of one commodity and quantity demand of other commodity move in opposite direction, two commodities said to be complementary of each other. Bread and butter, pen and ink, petrol, automobile, tea and sugar. இப்போ டீ வாங்கலைன்னா சுகர் வாங்க மாட்டோம், பெட்ரோல் வாங்க மாட்டோம், கார் வாங்கலைன்னா பெட்ரோல் வாங்க மாட்டோம், பேனாவே வாங்கலைன்னா இங்க் ஊற்ற மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று தொடர்புடைய விஷயத்தை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சப்ஸ்டியூட்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கும். தென் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ். ஸோ கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் ஒரு கமாடிட்டி, ஒரு குட்ஸை வந்து ஓவர் த பீரியட் வந்து டேஸ்ட் ஆஃப் த கமாடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜீன்ஸ் விற்கக்கூடிய கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கம்பெனியில் ட்ரெண்டாக இருக்குது, மார்க்கெட்டில் ஜீன்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்டாக ஃபேஷனபிள் விங்காக இருக்குது அப்படின்னா, வியராக இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா அப்வர்ட் ட்ரெண்டிங்கில் போகும் பிஸ்னஸ். இன் வைஸ் வர்ஸா என்ன பண்ணுவோம், டேஸ்ட் மாடல் ஜீன்ஸ் அவுட் ஃபேஷன் ஆயிடுச்சு, ஃபர்ம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் கேம்பெயின்ஸ் கொடுப்பாங்க இதை நல்லா விற்கிறதுக்காக. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். தென் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ மெனி படம்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து கஸ்டமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை அவங்க ஃபேவருக்கு திருப்புறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க டு இன்க்ரீஸ் தேர் சேல்ஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு காலத்தில் சாக்லேட் இட்ஸ் மென்ட் ஃபார் கிட்ஸ் இல்லையா? பட் இன்றைக்கி சாக்லேட் அப்படின்ற கான்செப்டே பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமானதாக அந்த யூத் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆட்ஸ் வரும், பார்த்துப்பீங்களா? ஸோ இதெல்லாமே என்னென்னா டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அவங்களோட டார்கெட் சில்ட்ரன்ஸ் வைக்கும்போது சில்ட்ரன்ஸ் கம்மி, ஸோ அதை விட எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ எந்த ஏஜ் பீப்புள் வேணாலும் எடுத்துக்கலாம் சாக்லேட். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் காலேஜஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும், எல்லா ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே எல்லா அக்கேஷனுக்கும் சாக்லேட் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க.
ஸோ தென் எக்ஸ்பெக்டேஷன். த கன்சியூமர் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் டூ கைண்ட்ஸ். ரெண்டு விஷயமா அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா ரிலேட்டட் டு தி ஃபியூச்சர் இன்கம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஃப்யூச்சரில் எனக்கு என்ன வருமானம் வரும் அப்படின்றது. இன்னொன்று ஃப்யூச்சர் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் குட்ஸ். இப்போது நாளைக்கு வந்து எனக்கு என்ன வருமானம் வரும்ன்ற பேஸ் பண்ணி நான் இன்றைக்கி கூட இருக்குன்னா நாளைக்கு வாங்குவேன். இல்லை அதே மாதிரி நாளைக்கு வந்து எனக்கு வருமானம் கூட வரும்னா இன்றைக்கி எதுவும் வாங்க மாட்டேன். சரியா? அதே மாதிரி தான் இப்போது ஒரு தங்கம் இருக்குது. இப்போ அடுத்த மாதம் தங்க விலை பயங்கரமாக ஏறப்போகுதுன்னு எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா நான் இன்றைக்கி பூராத்தையும் வாங்கி வச்சுக்குவேன் தங்கத்தை. இல்லை எனக்கு அடுத்த மாதம் பயங்கரமாக குறைய போகுது இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இன்றைக்கி தங்கத்தை எதையுமே வாங்க மாட்டேன். குறைஞ்சதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி வாங்குவேன். சரியா? ஸோ அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.